இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் இது தொடர்பான தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்தார். அப்போது பேசிய அவர், பிஜேபி ஆட்சி அமைத்தால் ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார்கள் என 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் பிரதமர் மோடி கூறியதை சுட்டிக்காட்டினார். ஆனால் இந்த தாக்குதல் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அண்டை நாடாக இருந்தபோதும் தமிழக மீனவர்கள் மீது எந்தவித இரக்கமும் இல்லாமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் நடவடிக்கைகளில் இலங்கை அரசு ஈடுபட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். இலங்கை அரசின் நடவடிக்கைகளை இந்திய அரசு கண்டிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், வேறு மாநில மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் இது போன்ற வேடிக்கை பார்ப்பார்களா என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். எல்லை தாண்டி வந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அதிகபட்ச சிறை தண்டனை விதிக்கப்படுது அல்லது அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படுது. அண்டை நாடா இருந்துகிட்டு இந்திய மீனவர்கள் மேல எந்த விதமான இரக்கமும் இல்லாம நம்ம மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கிற விதமா, ஏன் அடியோடு பறிக்கிற விதமா இலங்கை கடற்படையினரும் இலங்கை அரசும் நடந்துக்குது. அது நமக்கு எல்லாம் மிகுந்த கவலை அளிக்குது, கண்டிக்கத்தக்கது. இதனை ஒன்றிய பாஜக அரசு தடுத்து நிறுத்தணும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது சவாலாக இருக்குன்னு ஒன்றிய அமைச்சர் ஜெயசங்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். இது என்ன சவால் இருக்க முடியும்னு தெரியல. வேறொரு மாநில மீனவர்கள் இப்படி தொடர் தாக்குதலுக்குள்ளானா இப்படித்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போது அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி எதிர்ப்பு தெரிவித்ததை நினைவு கூர்ந்த அவர் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதையும் சுட்டிக்காட்டினார். எனவே பிரதமரின் இலங்கை பயணத்தின் போது அந்நாட்டு சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் மீட்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடவும், இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும். இதனை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவரது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை வலியுறுத்துகிறது. தீர்மானத்தின் மீது அனைத்து கட்சி உறுப்பினர்களும் தற்போது தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.